நம்ம திருநெல்வேலியில் மலையடிப்புத்தூர் மலையடி அப்படிங்கிற கிராமத்தில் நம்ம அண்ணன் இருக்காங்க. நம்ம அண்ணன் வணக்கம்ண்ணே. அண்ணன் வந்து தங்கம் நாற்றுப்பண்ணை. அண்ணன் பேர் என்ன பேருண்ணே? முத்துகேசன் அண்ணன். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே வந்து நம்ம நாட்டு ரக மிளகாய், அப்புறம் தக்காளி, இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி செட்டு போட்டு நல்லா சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை விட பெரிய விஷயம் என்னென்னா, அவங்க இங்கே பாருங்கள், அரச மரம், ஆலமரம், இதை வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அவங்களோட எண்ணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரச மரம், ஆலமரங்கள், அதாவது நம்ம பூர்வீக மரங்கள் வந்து அழியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அரச மரம், ஆலமரங்கள் வந்து இந்த மாதிரி கவரில் வச்சு இவ்வளவு சைஸ், பெரிய சைஸ் கன்று அண்ணன் இலவசமாக கொடுக்குறாங்க. இது ஒரு பண நோக்குக்காக இல்லை, அந்த மரங்கள் அழியக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் அற்புதமான ஒரு செயல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக இந்த மாதிரி நாற்று பண்ணைகள் வந்து உருவாக்கி அதை பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இது இயற்கை பண்ணுறதுனால இங்கே பாருங்கள், பறவைகள் வந்து எச்சம் போட்டு இங்கே அதிகமாக அரச மரம், அத்தி மரம், இந்த மாதிரி மரங்கள் வந்து இங்கே நல்லா தழுத்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு பெரிய விஷயம் நம்மளுக்கு. அதை எடுத்து உடனே அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா, கவரில் வச்சு நல்லா பெருசாக வளர்த்து அதை இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ணன். இதை காட்டுறேன் பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள், பறவைகள் கொண்டு வந்து விதை மூலிமா இந்த இருங்க, தெரியுதா? இப்படி ஆலமரம் என்ன அழகாக தளர்த்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அந்த இருக்குது. அப்புறம் நிறைய மரங்கள் வந்து இங்கே தளர்த்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு அத்தி மரம் பார்த்தேன், அதையும் காட்டுறேன். என்ன அழகாக தளர்த்துருக்கு பாருங்கள். அப்போது அண்ணா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரக்கூடிய கன்றுகளை ஃபுல்லாமே அவங்க இலவசமாக எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. வாங்கி நிச்சயமாக மரங்களை நடுங்க. நீங்களும் நல்லா இருக்கலாம், உங்கள் சந்ததிகளும் நல்லா இருக்கலாம். இந்த பாருங்கள், அரச மரம் எப்படி பறவைகள் விதை போட்டு என்ன அழகாக தளர்த்து வருது பாருங்கள். இது அத்தி மரம், இந்த இருக்கா நாட்டு அத்தி. இந்த மாதிரி நிறைய உருவாகுது. நல்ல ஒரு செயலை செய்கிற அண்ணனுக்கு மிக்க நன்றி. இந்த இருக்காங்க உழைப்பாளி. ஆமாம், நன்றி 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 நன்றி. அண்ணங்களை அட்டையில் பேக் பண்ணி நல்லா சூப்பராக தந்துடுதாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா, அதை எடுக்க மறந்துட்டேன், அதனால் அண்ணன் ஞாபகப்படுத்தினாங்க. இது வந்து வெளியவும் எதுண்ணே இது என்னண்ணே, இது வந்து முதல் ஸ்டேஜ். அதாவது சின்ன கண்ணாக இருக்கும்போது அந்த கவரில், சின்ன கவரில் வச்சு இப்படி வச்சுருக்காங்களா. இது போக இது வளர்ந்ததுக்கப்புறம் வெளியே கொண்டு வந்துடுறாங்க. வெளியே கொண்டு வந்து எவ்வளோ கண்ணை வச்சுருக்காங்க பாருங்கள். இது அத்தனையும் இலவசமாக கொடுக்குறதுக்கு தான். என்ன அழகாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், பெரிய கவரில் வச்சு. இப்போ அந்த கவருக்கே என்ன ரேட் ஆகும்? அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சுயநலம் பார்க்காம மக்களுக்காக இதையெல்லாம் செய்யணும். அதாவது மக்களுக்காகவும், இயற்கைக்காகவும், பின்னொரு சந்ததிகளுக்காகவும் எவ்வளோ பெரிய கவரில் வச்சு இந்த பாருங்கள், தெரியுதா? இதெல்லாம் நல்ல பெரிய கவர். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கண்ணுமே இதாக இருக்குது பாருங்கள். இது கண்டிப்பாக என்னையோட 6 அடி மேலே தான் இருக்குது. இந்த தெரியுதா? என்னையோட 6 அடி மேலே தான் இருக்குது. 6 அடி உயரத்துக்குள்ள கண்ணை கூட அண்ணன் இந்த மாதிரி பெருசாக வளர்த்து இலவசமாக கொடுக்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அண்ணனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த மாதிரி மரங்களை கூட இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த இருக்குது பாருங்கள், கவர் மாற்றி வச்சு பெருசாக வளர்த்து இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஒரு 150 செடிக்கு மேலே இருக்கும். நல்ல அற்புதமான ஒரு செயலை பண்ணுறாங்க. என்ன அழகாக தளர்த்துருக்கு பாருங்கள். எல்லாமே ஆலமரம், அரச மரம், வேம்பு எல்லாமே தளர்த்துருக்கு. சரியா? நன்றி நன்றி நன்றி.